அனைவருக்கும் வணக்கம். சபாஷ் பாபு நிகழ்ச்சியின் 6வது பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் சந்திரபாபுவோட வாழ்க்கையில் நடந்த சில சுவையான விஷயங்கள், அவர் பாடிய ஒரு சில பாடல்களை கடந்த 5 பகுதிகளில் பார்த்துட்டு வரோம். இந்த நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து ஆதரவளித்த ஒரு நல்ல உள்ளங்களுக்கு இந்த நேரத்தில் என் இதயம் கனிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 1961ஆம் ஆண்டு வெளியான திரைப்படம் குமாரராஜா. இந்த படத்தில் ஒரு பல்லவியை சந்திரபாபுவே எழுதி மிட்டமைச்சு பாடுறாரு. பிறகு அந்த பல்லவிக்கான சரணங்களை கேடி சந்தானம் எழுதுறாரு. இதற்கு இசையமைத்தவர் டிஆர் பாப்பா. ஆனால் இந்த பல்லவி ஒன்றுமே புரியல, உலகத்தில் என்னமோ நடக்குது, மர்மமாக இருக்குது. இதை எழுதி இந்த பல்லவிக்கு டியூன் பண்ணவர் சந்திரபாபு. இந்த பாடல் ஒரு சூப்பர் ஹிட் பாடல். புரியலே உலகத்திலே என்னமோ நடக்குது. சந்திரபாபுவை பொறுத்த வரைக்குமே எல்லாரையும் ரொம்ப ஈஸியாக கமெண்ட் அடிப்பார். எம்ஜிஆர், சிவாஜி, ஜெமினி இவங்க கூட நடிச்சிட்டு இருக்கும்போதே அவங்கள பற்றி தாறுமாறாக பேசுவார். ஒரு தடவை ஒரு பத்திரிகையில் கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு சந்திரபாபு பதில் சொல்கிறாரு. ஜெமினி கணேசனை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அவன் தாய் உள்ளம் படத்தில் நடிச்சிட்டு இருக்கும்போதே அவனுக்கு எதுவுமே தெரியாது. பேத்தாஸ்க்கு எப்படி நடிக்கணும், லவ் சீனில் எப்படி நடிக்கணும், இதெல்லாமே நான் தான் சொன்னேன். காமெடி சீனில் எப்படி நடிக்கணும் எல்லாமே நான் தான் கற்றுக் கொடுத்தேன். பட் அவன் அதுக்கப்புறம் ஒன்றும் டெவலப் பண்ண மாதிரியே தெரியல. இது சந்திரபாபுவோட பதில். சிவாஜி கணேசனை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அவர் ஒரு நல்ல ஆக்டர். பட் அவரை சுற்றி ஒரு காக்கா கூட்டத்தை வச்சிட்ருக்காரு. இந்த ஜால்ரா கூட்டம்லாம் ஒழிஞ்சதுனால தான் அவர் கொஞ்சம் தேறுவார். இது சிவாஜியை பற்றி பாபு சொன்னது. எம்ஜிஆரை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அவர் கோடம்பாக்கத்தில் ஒரு ஆஸ்பத்திரி கட்டிகிட்ருக்காருன்னு கேள்விப்பட்டேன். பேசாமல் அதில் கம்பவுண்டராக போயிடலாம். இப்படி தான் கூட நடிக்கிறவங்களை பற்றி இஷ்டத்துக்கு கமெண்ட் பண்ணுவார் சந்திரபாபு. எம்ஜிஆர், சிவாஜி, ஜெமினி 3 பேருமே இது பெருசாக எடுத்துக்கல. அதனால் புழைச்சார் சந்திரபாபு. புரியலையா? 1964ஆம் ஆண்டு சிவாஜி தெய்வீகா நடிப்பில் உருவான திரைப்படம் ஆண்டவன் கட்டளை. இதில் மனிதர்களை எள்ளி நகையாடும் ஒரு பாடலை சந்திரபாபு பாடியிருப்பார். சிரிப்பு வருது, சிரிப்பு வருது, சிரிக்க சிரிக்க சிரிப்பு வருது. மெல்லிசை மன்னர்களோட இசையில் இந்த பாடல் ஒரு சூப்பர் ஹிட் பாடல். சிரிப்பு வருது, சிரிப்பு வருது, சிரிக்க சிரிக்க சிரிப்பு வருது. மாடி வீட்டு அழை அந்த படத்தோட கதைக்கு வரலாம். இதில் பொதுவாக எல்லாருமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சந்திரபாபு எம்ஜிஆர் வச்சு படம் எடுத்தார், எல்லா சுற்றி இழந்துட்டார். இது எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம். என்ன காரணம் அப்படின்னா, அன்னைக்கு அரசியல்லையும் சினிமாலையும் எம்ஜிஆரோட வளர்ச்சியை பிடிக்காதவங்க இது அவங்களுக்காக பயன்படுத்திட்டாங்க. மேடைகளில், அரசியல் மேடைகளில் இதை பேசினாங்க. சினிமா துறையில் எம்ஜிஆரை பிடிக்காதவங்க இதை பயன்படுத்திட்டாங்க. ஆனால் ஒரு சில உண்மைகள் இருக்குது. அந்த உண்மைகள் பலருக்கும் தெரியும். ஆனால் அதை வெளியே சொல்கிறதுக்கு பலருக்கு மனசு இல்லை. ஒரு சிலர் அந்த உண்மைகளையும் சொல்லியிருக்காங்க. இப்போ சந்திரபாபு தரப்பு நியாயத்தை பார்க்கலாம். சந்திரபாபுவும் இன்னொரு 2 பேரும் சேர்ந்து படம் எடுக்கலான்னு பிளான் பண்ணுறாங்க. பிளான் பண்ணும்போது அதில் ஒரு பார்ட்னர் சொல்கிறாரு, எம்ஜிஆரை வச்சு படம் எடுக்கலாம், எம்ஜிஆரை வச்சு படம் எடுத்தால் நம்ம நல்லா சம்பாதிக்கலாம் அப்படின்னோடனே சந்திரபாபு என்ன பண்ணுறாரு, எம்ஜிஆரை போய் பார்த்து பேசுகிறாரு. பேசினோடனே இந்த மாதிரி நான் ஒரு படம் எடுக்கலான்ட்டு இருக்கோம், நீங்கள் தான் ஹீரோவாக நடிக்கணும், என்ன மிஸ்டர் ராமச்சந்திரன் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. இந்த சந்திப்பு நடக்கிறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னால் தான் எம்ஜிஆரை பற்றி தாறுமாறாக ஒரு பேட்டி கொடுத்துருக்கார் சந்திரபாபு. எம்ஜிஆர் என்ன சொல்கிறாரு, பாபு இப்போ தான் சமீபத்தில் ஒரு பத்திரிகையில் நீங்கள் என்னை பற்றி பேசியிருந்தெல்லாம் பார்த்தேன் அப்படிங்கிறாரு. உடனே சந்திரபாபு நான் அது வேணும்னு பேசலை, என்னை மன்னிச்சிருங்க அப்படிங்கிறாரு. சரி, என்ன பிளான் அப்படின்னு எம்ஜிஆர் கேட்குறாரு. அப்போ சொல்கிறாரு, இந்த மாதிரி நீங்கள் ஹீரோ, சாவித்ரி ஹீரோயின், பாலாஜி, ரங்கராவ், மனோரமா இவங்கெல்லாம் நடிக்கிறாங்க, கண்ணதாசன் பாடல்கள், இசை விஸ்வநாதன் ராமூர்த்தி, இதெல்லாம் எம்ஜிஆர்கிட்ட சொல்கிறாரு. சொல்லிவிட்டு தோட்டத்தில் உங்களை பார்த்து கதையை சொல்கிறேன் அப்படிங்கிறாரு. அடுத்த நாள் தோட்டத்துக்கு போகிறாரு. எம்ஜிஆரை பார்த்து கதையை சொல்கிறாரு. சொன்னோடனே எம்ஜிஆர் அவருடைய சம்பளம் என்ன அப்படிங்கிறத சொல்கிறாரு.
சொல்லிட்டு பூஜை அன்னைக்கு எனக்கு 25,000 ரூபாய் அட்வான்ஸ் வேணும் அப்படின்னு எம்ஜிஆர் கேட்குறாரு. கேட்டவுடனே சரின்னு சொல்லிட்டு வந்துடுறாரு. இங்கே எல்லா வேலையும் ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த 2 பார்ட்னர்ஸ் என்ன பண்ணுறாங்க, முக்கியமான நேரத்தில் சந்திரபாபுக்கு ஃபினான்ஷியலாக ஹெல்ப் பண்ணல. சந்திரபாபு மட்டும் மாட்டிக்கிறாரு. பூஜைக்கு ரெடி பண்ணும், பணம் தேவை இருக்கு. என்ன பண்ணுறாரு, சாவித்திரியை போய் பார்த்து பேசுகிறாரு. பேசிட்டு சாவித்திரி வந்து 25,000 ரூபாய் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாங்க. அடுத்தது ஏஎல் ஸ்ரீனிவாசனை போய் பார்த்து பேசுகிறாரு. ஒரு குடிசை செட் போடணும், நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னோடனே நான் பண்ணுறேன் அப்படிங்கிறாரு. பரணி ஸ்டுடியோவில் ஒரு குடிசை செட் போட்டுறாங்க. பூஜை அதுக்கு முன்னால் எம்ஜிஆர் என்ன சொல்கிறாருன்னா, பூஜை அன்னைக்கு காலையில் 7 மணிலேருந்து மத்தியானம் 2 மணி வரைக்கும் ஷூட்டிங். அடுத்த நாள் காலையில் 9 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் ஷூட்டிங் சொல்லி 2 நாள் கால் ஷீட் தராரு. பணத்தெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு சந்திரபாபு வெயிட் பண்ணிட்டுருக்காரு. அதுக்கு முதல் நாளே தோட்டத்தில் போய் எம்ஜிஆரோட பணத்தை கொடுத்துட்றாரு. மற்றபடி இங்கே தயாரிப்புக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் ரெடி பண்ணிவிட்டு பூஜைக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய விஐபிஸ் வராங்க. ஆனால் எம்ஜிஆர் மட்டும் வரல. 7 மணிக்கு வர வேண்டிய எம்ஜிஆர் 11 மணிக்கு வர்றாரு. வரும்போதே என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து வேற ஒரு பூஜைக்கு போயிருந்தேன், அதனால் லேட் ஆயிடுச்சு அப்படிங்கிறாரு. சரின்ட்டு பூஜை போட்டுட்டு முதல் நாள் ஷூட்டிங் நடக்குது. அது நல்லபடியாக நடந்து முடிஞ்சிடுது. கிளம்பும்போது எம்ஜிஆர் என்ன சொல்கிறார், பாபு நாளைக்கு வந்து 9லேருந்து 1 மணி வரைக்கும் ஷூட்டிங் எடுக்கலாம், எனக்கு 2 மணிக்கு கொஞ்சம் வெளியே போக வேண்டிய வேலை இருக்குது அப்படிங்கிறாரு. அடுத்த நாளும் வந்து 9லேருந்து 1 மணி வரைக்கும் அந்த ஷூட்டிங் நல்லபடியாக நடந்துடுது. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆரை வந்து கான்டாக்ட் பண்ண முடியறதில்ல சந்திரபாபுவால். எத்தனையோ தடவை ட்ரை பண்ணுறாரு, ஆனால் எம்ஜிஆர் கிட்ட பேச முடியல. ஏன் எம்ஜிஆர் கிட்ட இப்படி ஒரு மாற்றம், என்ன நடந்தது அப்படின்னு சந்திரபாபுக்கு புரியல. ஒரு நாள் என்ன பண்ணுறாரு, ஸ்டுடியோக்கு போகிறார் எம்ஜிஆரை பார்க்க. அப்போ சந்திரபாபு வந்ததை பார்த்துட்டு எம்ஜிஆர் அசோகன் கிட்ட பேசிக்கிட்டே இருக்காரு. ஏறக்குறைய ஒரு 1/2 hour சந்திரபாபு வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருக்காரு. எம்ஜிஆர் பாட்டுக்கு அசோகன்கிட்டே பேசிகிட்டு இருக்காரு. சந்திரபாபுக்கு என்ன அப்படின்னா, நம்ம ஒரு ஹீரோ, நம்ம ஒரு டைரக்டர், நம்ம ஒரு ப்ரொடியூசர், நம்மளை போய் ஆஃபீஸ் பாய் மாதிரி ஒரு 1/2 மணி நேரம் காக்க வச்சுட்டாரு அப்படின்னு மனசுக்குள்ள. இந்த இடத்துல மனசாட்சி இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு விஷயத்தை யோசித்து பார்க்கணும். சில வருஷங்களுக்கு முன்னால் கண்ணதாசன் வந்து கவலை இல்லாத மனிதன் ஒரு படம் எடுத்தார். அந்த படத்தில் சந்திரபாபு தான் ஹீரோ. இதே கண்ணதாசனை இந்த சந்திரபாபு எப்படியெல்லாம் அலைய விட்டுருப்பார். ஒவ்வொரு நாளும் சந்திரபாபு வீட்டில் போய் வெயிட் பண்ணும்போது கவிஞரோட மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கும், அவர் மனசுக்குள்ளே எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பார். இன்னைக்கு கவிஞரோட இடத்துல சந்திரபாபு இருக்கார். அன்னைக்கு சந்திரபாபு இருந்த இடத்துல எம்ஜிஆர் இருக்கார். இதுதான் கர்மா. 1/2 மணி நேரம் கழிச்சு எம்ஜிஆர் வராரு. வந்துட்டு என்ன பாபு அப்படிங்கிறாரு. இல்லை கால் ஷீட் விஷயமா வந்தேன் அப்படின்னோடனே, கால் ஷீட்டெல்லாம் நீங்கள் அண்ணன்கிட்ட பேசிக்கங்க அப்படிங்கிறாரு. இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தையே சொல்லணும். எம்ஜி சக்கரபாணிக்கு சந்திரபாபு ரொம்ப பிடிக்கும். ஆரம்பத்துலேருந்தே அவர் மேலே ரொம்ப பாசம் வச்சுருந்தார். அவரோட ரெக்கமெண்டேஷனில் தான் எம்ஜிஆர் வந்து நாடோடி மன்னன் படத்தில் சந்திரபாபுக்கு சான்ஸ் தராரு. பல படங்கள் வந்து எம்ஜிஆர் கிட்ட வந்து சக்கரபாணி ரெக்கமெண்ட் பண்ணுறாரு, இந்த கேரக்டருக்கு பாபுவை போடு அப்படின்னு. அந்த அளவுக்கு வந்து 2 பேருக்கும் ஒரு நட்பு. இவர் சத்யா ஸ்டுடியோக்கு அடுத்த நாள் போகிறாரு, சக்கரபாணியை பார்க்க போகிறாரு. போகும்போது 2 பேர்த்துக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை வருது. ரொம்ப தடித்த வார்த்தைகளை 2 பேருமே யூஸ் பண்ணுறாங்க. ஒரு ஸ்டேஜில் என்ன பண்ணுறாரு, சந்திரபாபு வந்து டக்குன்னு சேர் எடுத்துட்டு சக்கரபாணி அடிக்க போயிடுறாரு. உடனே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து தடுத்து நிறுத்திடுறாங்க. விஷயம் வந்து எம்ஜிஆரோட காதுக்கு போகுது. படம் அப்படியே ட்ராப் ஆகிடுது. இந்த கடனுக்காக இவர் பார்த்தீங்கன்னா அடையாறில் ஒரு வீடு கட்டியிருக்காரு. 20 கிரவுண்டில் ஒரு வீடு கட்டிகிட்டு இருக்காரு. அந்த வீடு எப்படி அப்படின்னா, கீழிருந்தே நீங்கள் கார்லேயே வந்து மேலே போகலாம், அந்த அளவுக்கு வசதியோட ஒரு வீடு. இட்டாலியன் மார்பிள்ஸ்லாம் வச்சு ஃப்ளோர்.
இப்படி கட்டிட்டு இருக்கிற அந்த வீடு வந்து ஏலத்துக்கு வருது. சந்திரபாபு கடனாளி ஆயிடுறாரு. இது வந்து சந்திரபாபு தரப்பு நியாயம். சந்திரபாபுவோட தம்பி ஜவஹர் வந்து ஒரு பேட்டியில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, மாடி வீட்டு ஏழை படத்தில் வந்து சாவித்திரியை மாற்றணும், வேற ஹீரோயினை போடணும்னு எம்ஜிஆர் சொன்னார். என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், சாவித்திரி ரொம்ப குண்டாக இருக்காங்க, அதனால் அவங்க வேணான்னு சொன்னார். ஆனால் அந்த படத்துக்கு ஃபைனான்ஸ் பண்ணியிருந்தே சாவித்திரி தான். எம்ஜிஆருக்கு அட்வான்ஸ் பண்ண அந்த 25,000 ரூபாய் கொடுத்தது சாவித்திரி தான். அப்படி இருக்கும்போது சாவித்திரி எப்படி மாற்ற முடியும் அப்படின்னு சந்திரபாபுவோட தம்பி பேசியிருக்காரு. ஆனால் இதில் வந்து உண்மையே இல்லை. என்ன காரணம் அப்படின்னா, 1963ஆம் ஆண்டு பரிசு படத்தில் இதே சாவித்திரியோட தான் எம்ஜிஆர் நடிச்சிருக்காரு. 1964ஆம் ஆண்டு வேட்டைக்காரன் படத்துலையும் இதே சாவித்திரியோட தான் எம்ஜிஆர் நடிச்சிருக்காரு. அப்போ அந்த அம்மா இதே மாதிரி குண்டா தான் இருந்தாங்க. திடீர்னு மாடி வேட்டைகள் மட்டும் அவங்க ரொம்ப குண்டாயிடல. அதனால இவர் சொல்றதுல வந்து லாஜிக்கே இல்லை. ஆனால் இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நியாயத்தை சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மைன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த படத்துக்கு ஒரு ஃபைனான்சியர் இருக்கார். அவர் என்ன பண்ணுறாருன்னா, எம்ஜிஆரோட படம், எம்ஜிஆர் ஹீரோ அப்படிங்கிறனால தான் ஃபைனான்ஸே பண்ணுறாரு. அந்த ஃபைனான்ஸ் விஷயமா அடிக்கடி சந்திரபாபு அவர் வீட்டுக்கு போகிறாரு. ஒரு நாள் அந்த ஃபைனான்சியர் வந்து என்ன பண்ணுறாரு, எம்ஜிஆர் வந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு, மிஸ்டர் ராமச்சந்திரன், கொஞ்ச நேரம் உங்ககிட்ட நான் பேசணும் அப்படிங்கிறாரு. உடனே எம்ஜிஆர் என்னன்னு கேட்குறாரு, நீங்கள் ஹீரோவாக நடிக்கிற படம், உங்கள் படம் அப்படிங்கிறதுனால தான் நான் சந்திரபாபு வந்து என்னோடய வீட்டுக்குள்ளே அலோவ் பண்ணேன். ஆனால் என்னோட குடும்பத்தில் வந்து ஒரு பெரிய பிரச்சனையை பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி கண் கலங்குறாரு. இதை கேட்டுட்டு எம்ஜிஆர் என்ன பண்ணுறாரு, சந்திரபாபு கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணுறாரு. அட்வைஸ் பண்ண அடுத்த செகண்ட், மிஸ்டர் ராமச்சந்திரன், நீங்கள் ஒரு ஆக்டர், நான் ஒரு டைரக்டர், நீங்கள் பணம் வாங்கிட்டு நடிக்கிறீங்க, அவ்வளோதான் நமக்குள்ளே இருக்கிறது, உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள் அப்படிங்கிறாரு. ஆனால் எம்ஜிஆர்கிட்ட என்ன ஒரு பழக்கம் அப்படின்னா, ப்ரொடியூசர்ஸை வந்து முதலாளின்னு தான் கூப்பிடுவார். ஏன்னா அவங்களோட காசில் தான் நம்ம சாப்பிட்றோம். அவர் சிஎம் ஆன பிறகு கூட பழைய ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது முதலாளின்னு தான் கூப்பிடுவார். அந்த அளவுக்கு ப்ரொடியூசர்ஸ் அப்படின்னா எம்ஜிஆருக்கு ஒரு பயபக்தி. அவர் திரும்பவும் சொல்கிறாரு, பாபு, உண்ட வீட்டுக்கு வந்து நம்ம ரெண்டகம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறாரு. சொன்ன அடுத்த செகண்ட், மிஸ்டர் ராமச்சந்திரன், தட்ஸ் நன் ஆஃப் யுவர் பிஸ்னஸ் அப்படின்ட்டு போயிட்டே இருக்காரு. ராமச்சந்திரன், உங்களை நம்பி தான் நான் அவரை வீட்டுக்குள்ளே விட்டேன் அப்படின்னு அந்த ஃபைனான்சர் சொன்னது எம்ஜிஆரோட மனசில் அப்படியே உறுத்திட்டே இருக்கு. உட்காந்து யோசிக்கிறாரு, நம்ம இந்த படத்தில் நடிக்கிறதுனால தானே சந்திரபாபு அந்த வீட்டுக்கு போகிறாரு. நம்ம இந்த படத்தில் நடிக்கலாம், அவர் அந்த வீட்டுக்கு போக முடியாது இல்லையா அப்படின்னு யோசிக்கிறார். அதே நேரத்தில் சந்திரபாபுக்கு அவ்வளோ ஆதரவாக இருந்த தன்னுடைய அண்ணனையே அடிக்க வந்துட்டாரே, இந்த எல்லா எண்ணமும் கலந்து எம்ஜிஆர் என்ன பண்ணுறாரு, படத்தை ட்ராப் பண்ணிடுறாரு. உடனே எல்லாம் என்ன சொல்கிறாங்க, எம்ஜிஆர் சந்திரபாபுவை பழி வாங்கிட்டாரு அப்படிங்கிறாங்க. எம்ஜிஆர் சந்திரபாபுவை பழி வாங்கணும்னு நினச்சிருந்தா அப்படியே விட்டுருப்பாரு. ஆனால் அடுத்தது பறக்கும் பாவை, கண்ணனின் காதலன், அடிமை பெண் போன்ற படங்கள்லாம் எம்ஜிஆர் சான்ஸ் கொடுக்குறார் சந்திரபாபுக்கு. ஸோ எம்ஜிஆர் பழி வாங்கினார் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு அரசியல் மேடைக்கு மட்டும்தான் பயன்பட்டதே தவிர மக்கள்கிட்ட எடுபடவே இல்லை. இந்த பதிவில் சந்திரபாபுவோட வாழ்க்கையில் நடந்த சில விஷயங்கள், அவருடைய 2 பாடல்களை பற்றி பார்த்தோம். இதனுடைய தொடர்ச்சி நாளைய பதிவில். நன்றி, வணக்கம்.